வெரி குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அலகு 3ல 7வது கணக்கு தான் நம்ம பார்க்க போறோம். பயிற்சி கணக்குல 7வது கணக்கு. இது என்னன்னா, குறிப்பேட்டு பதிவுப்பா. இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பொன்னான விதிகள மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணலாம்? குறிப்பேட்டு சம் போடலாம். இப்ப வாங்க கணக்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கணக்குன்னு மேல எழுதிறணுமா? இப்ப என்ன கணக்கு? மனோகர் கணக்கு தானே நம்ம இது பண்ணியிருக்கோம். மனோகர் ஏடுகளில் குறிப்பேட்டு பதிவுகள் அப்படின்னு என்ன பண்றணும்? மனோகர் கணக்கு என்ன கணக்குன்னு மேல எழுதிறணும். அதுக்கப்புறம் இந்த குறிப்பேட்டுல என்னது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் மேல என்ன எழுதணும்? 4 எழுதணும். இது கண்டிப்பா எழுதியிருக்கணும்ப்பா. எழுதாம விடக்கூடாது. நம்மளா ஒரு இஷ்டத்துக்கு வேற எதையும் எழுதிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னது? நாள், அதுக்கடுத்து விவரம், பேரேட்டு பக்க எண், பற்று, வரவு. இதுதான் கண்டிப்பா நம்ம இப்படிதான் இந்த ஃபார்முலா படிதான் நம்ம எழுதணும். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 2018 மார்ச்ல 1வது நாள்ல என்னன்னு சொல்லியிருக்காங்க? மனோகர் வியாபாரம் தொடங்க கொண்டு வந்த ரொக்கம். ஓகேயா? மனோகர் என்ன பண்ணியிருக்காரு? வியாபாரம் தொடங்க கொண்டு வந்திருக்காரு ரொக்கம். ஓகேயா? ரொக்கம் என்ன பண்ணுது? நம்மளுக்கு உள் வருது. உள் வருந்தா அது எந்த கணக்குல வரும்? உள் வருதுன்னு என்னதுல பார்த்திருக்கோம்? சொத்து கணக்குல பார்த்திருக்கோமா? சொத்து கணக்குல என்ன வரும்? உள் வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வருவை. இப்ப உள் செல்வது என்னது? ரொக்கம். அப்ப ரொக்க கணக்கு பற்று என்ன பண்ணும்? ரொக்க கணக்கு பற்றுன்னு போட்டு பற்றுல 60,000 போட்டுறணும். ஓகேயா? ரொக்கம் நம்மளுக்கு உள் வருது. இப்ப 60,000 பற்றுல போட்டுறணும். அடுத்து என்ன? யார் தருபவர்? மனோகர் வியாபாரம் தொடங்க கொண்டு வந்து. மனோகர் தான் என்ன பண்றாரு? இந்த ரொக்கத்தை கொண்டு வர்றாரு. அப்ப தருபவர் யாரு? தருபவர் யாரு? மனோகர். இது எந்த கணக்குல வரும்? ஆள்சார் கணக்குல வரும். ஆள்சார் கணக்குல என்ன ஃபார்முலா? பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. இங்க யார் தர்றா? மனோகர் தான் தர்றாரு. ஓகேயா? மனோகர் கணக்கு வரவு. வரவுல எவ்வளவு போட்டுறணும்? 60,000 போட்டுறணும். இந்த ஃபார்முலாவை அப்படியே போட்டுறணும்ப்பா. நம்ம நாள்ல என்ன நாள்னு எழுதிடணும். 2018 மார்ச் 1ல இந்த நடவடிக்கை நடந்திருக்கு. அதை இங்க பதிவு செஞ்சிடணும். கீழே இது என்னதுன்னா விளக்க குறிப்பு. இந்த விளக்க குறிப்பு கண்டிப்பா எழுதணும். இப்ப இந்த இந்த குறிப்பேட்டுக்கு இதுதான் நம்மளோட விளக்கம். இந்த விளக்கத்திற்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த குறிப்பேடு பதிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இப்ப விளக்க குறிப்புல என்ன இருக்கு? எதுக்காக நம்ம இந்த குறிப்பேடு செஞ்சோம்? மனோகர் ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்படின்னு போட்டுறணும். ஓகேயா? ஒரு தொழில் தொடங்கினதுனால தான் இந்த நடவடிக்கை நடந்ததுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த குறிப்பேடு போட்டிருக்கோம். 2வது நடவடிக்கை என்ன? 2வது நடவடிக்கை என்ன நடந்திருக்கு? ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது 10,000. இப்ப ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியிருக்காங்க. ரொக்கம் என்ன பண்ணிருக்கு? வெளியில போயிருக்கு. அரைகலன் என்ன பண்ணிருக்கு? உள்ளுக்கு வந்திருக்கு. நம்ம ரொக்கம் கொடுத்து தானே அரைகலனை வாங்க முடியும். இப்ப அரைகலன் உள் வருது. உள் வருதுன்னா இது என்ன கணக்குல வரும்? உள் வருவதை பற்றுவை, வெளிச்செல்வதை வருவது எந்த கணக்குல வரும்? சொத்து கணக்குல வரும். அப்ப உள் வருவது என்னது? அரைகலன். வெளிச்செல்வது என்னது? ரொக்கம். இப்ப என்ன போடணும்? நம்மளோட டேட் போட்டுறணும். 2ஆம் தேதி போட்டுறணும். போட்டுட்டு அரைகலன் உள்ள வருதா? இப்ப அரைகலன் கணக்கு பற்று 10,000 போட்டுறணும். ரொக்க கணக்கு ரொக்கம் என்ன பண்ணுது? வெளியில போகுது. அப்ப வெளி செல்வது என்னது? ரொக்கம். ரொக்க கணக்கு வரவு போட்டு 10,000 போட்டுறணும். இது என்ன விளக்கம்? விளக்க குறிப்பு எழுதிடணும். ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது. 3வது என்ன நடவடிக்கை நடந்திருக்கு? ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது. இங்க என்ன பண்றோம்? நம்ம சரக்கு வாங்குறோம். அதாவது பர்ச்சேஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப பர்ச்சேஸ்னா என்ன பண்ணணும்? கொள்முதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது எவ்வளவு? 25,000. ரொக்கத்திற்கு என்ன பண்ணணும்? கொள்முதல். அப்ப என்னது? கொள்முதல் கணக்கு பற்று. கொள்முதல் பண்ணியிருக்கோம். நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இது என்ன கணக்குல வரும்? பெயரளவு கணக்குல வரும். ஓகேயா? அனைத்து நட்டங்களின் செலவுகளையும் பற்றுவை. ஓகேயா? இப்ப நம்ம சரக்கு வாங்குனது நம்மளுக்கு ஒரு செலவு தானே. அப்ப என்ன பண்ணணும்? சரக்க கொள்முதல் கொள்முதல் பண்ணினதுனால கொள்முதல் கணக்கு பற்று. நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு? ரொக்கம். ரொக்கம் என்ன பண்ணிருக்கு? வெளியில போயிருக்கு. அப்ப ரொக்க கணக்கு வரவு. இப்ப என்ன பண்ணணும்? கொள்முதல் கணக்கு டேட்டை போட்டுறணும்ப்பா. 3ஆம் தேதி போட்டுட்டு கொள்முதல் கணக்கு பற்றுன்னு போட்டு 25,000 போடணும்.
ரொக்க கணக்கு வரவு அப்படின்னு போட்டு 25,000 போட்டுறணும். இது என்ன விளக்க குறிப்பு எழுதணும்? ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது. கொள்முதல் வந்து எதுல வருது? பெயரளவு கணக்குல வருது. இது என்னது? ரொக்க கணக்கு என்னது? வெளி செல்லுது. சொத்து கணக்குல வரும். உள் வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வரவை. வெளியில என்ன சென்றிருக்கு? ரொக்கம் தான் வெளியில சென்றிருக்கு. அப்ப இது வந்து என்ன வருது? சொத்து கணக்குல வரும். நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கு? 6ஆம் தேதி கமலேஷிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது 15,000. கமலேஷிடம் வந்து என்ன பண்றோம்? கடனுக்கு சரக்கு வாங்கியிருக்கோம். இப்ப இது என்னது? கொள்முதல் பண்ணியிருக்கோம். ஆனா கடனுக்கு பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்ப கொள்முதல் கணக்கு பற்று. கொள்முதல் வந்து பண்ணியிருக்கோமா? என்னது? இது வந்து பெயரளவு கணக்கு. கமலேஷ் கணக்கு வரவு. கமலேஷ் ஏன் நம்ம போடுறோம்? கமலேஷிடமிருந்து வாங்கியிருக்கோம். யார் அப்ப வந்துட்டு தர்றா நம்மளுக்கு? கமலேஷ் வந்து தர்றாரு. பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை. இது என்னது? கமலேஷுங்கிறது ஆள்சார் கணக்கு. நம்ம இதை கொள்முதல் பண்றது பெயரளவு கணக்கு. ஓகேயா? இப்ப என்ன பண்ணணும்? 6ஆம் டேட்டு வந்து 6ஆம் தேதி போட்டுட்டு கொள்முதல் கணக்கு பற்று. கொள்முதல் வந்து என்னது? பெயரளவு கணக்குல இருந்து வருது. பற்றுல 15,000. இப்ப கமலேஷ் கணக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு? கமலேஷ் நம்மளுக்கு கடனுக்கு வந்து சரக்கு கொடுத்துருக்காரா? அதனால தருபவர் இதான் அவர் தான் தந்தாரு. அப்ப கமலேஷ் கணக்கு வரவு போட்டு 15,000 போட்டுறணும். இதோட விளக்க குறிப்பு என்னது? கடனுக்கு கொள்முதல் செய்தது. அடுத்த நடவடிக்கை 8ஆம் தேதி ரொக்கத்திற்கு சரக்கு விற்பனை செய்தது 28,000. இப்ப ரொக்கத்திற்கு நம்ம வந்து என்ன பண்றோம்? சரக்கு விற்கிறோம். இப்ப ரொக்கம் வந்து என்ன பண்ணுது? உள் வருது. ஓகேயா? உள் வருது. வெளி செல்வது என்னது? விற்பனை செஞ்சதுனால தானே நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு என்னது? ஆதாயம். நம்ம விற்பனை செஞ்சதுனால தான் நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு ரொக்கம் வருது. அப்ப விற்பனை வந்து பெயரளவு கணக்கு. ரொக்கத்திற்கு இது பண்ணது வந்து என்னது? சொத்து கணக்கு. இது என்ன பண்ணணும்? ரொக்கத்திற்கு சரக்கு விற்பனை செய்தது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உள் வருவது. என்னது உள் வருது? ரொக்கம் உள் வருவதனால என்ன பண்றோம்? இது வந்து என்னது? சொத்து கணக்கு. சொத்து கணக்குல என்ன பண்ணணும்? ரொக்கம் வந்து உள் வருது. உள் வருவதை பற்றுவை, வெளிச்செல்வதை வரவை. உள் வருவது என்னது? ரொக்கம். விற்பனையான என்னது? நம்மளுக்கு பெயரளவு கணக்கு இது விற்பனை. விற்பனை என்ன ஆகுது? வரவுல என்ன சொல்றோம்? பற்றுல என்ன சொல்றோம்? அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை, அனைத்து வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவை. நம்மளுக்கு விற்பனை என்னது? வருமானம் தானே, அதனால வரவு வச்சிருக்கோம். ஓகேப்பா? இப்ப ரொக்க கணக்கு பற்றுல 28,000 போட்டுட்டு விற்பனை கணக்கு வரவு 28,000. இது வந்து என்னது? விளக்க குறிப்பு. ரொக்கத்திற்கு விற்பனை செய்தது. அடுத்த நடவடிக்கை 10ஆம் தேதி ஹரிக்கு கடனுக்கு சரக்கு விற்பனை செய்தது. இங்க என்ன பண்ணிருக்கோம்? ரொக்கத்திற்கு விற்பனை செஞ்சிருக்கோம். இங்க கீழே என்ன பண்ணிருக்கோம்? கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். இப்ப என்ன பண்ணுவோம்? ஹரி கணக்கு பற்று. ஹரி கணக்கு ஏன் பற்றுன்னு வைக்கிறோம்? நம்ம கடனுக்கு செஞ்சிருக்கோம். நம்ம ரொக்கம் உள் வந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்போம்? ரொக்க கணக்கு பற்றுன்னு போட்டிருப்போம். இந்த சமல என்ன பண்ணுச்சு? ரொக்கம் உள் வருதுனால ரொக்க கணக்கு பற்று. இங்க வந்து என்னது? கடனுக்கு தான் ஹரிக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது வந்து என்னது? ஆள்சார் கணக்கு. இவர் யாரு? பெறுறது யாரு? ஹரி. ஹரிக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப ஹரி கணக்கு பற்று. சரக்கு விற்பனை செய்தது. விற்பனை செஞ்சிருக்கோமா? விற்பனை வந்து என்னது? நம்மளுக்கு ஆதாயம், வருமானம். ஓகேயா? இது வந்து வரவு. ஓகேப்பா? இப்ப என்ன போட்டிருக்கோம்? 10ஆம் தேதி போட்டுட்டு ஹரி கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. ஹரி கணக்கு பற்றுல 10,000 போட்டுரும். விற்பனை கணக்கு வரவுல 10,000 போட்டுரும். முதல்ல என்னது? விளக்க குறிப்பு. கடனுக்கு விற்பனை செய்தது. அடுத்த நடவடிக்கை என்ன நடந்திருக்கு? 14ஆம் தேதி கமலேஷிற்கு செலுத்திய ரொக்கம். கமலேஷிற்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? கமலேஷ் என்னது? ஆள்சார் கணக்கு. ஆள்சார் கணக்குல என்ன வரும்? பெறுபவரை பற்றுவை. கமலேஷுக்கு தான் பெறுறாரு. அப்ப கமலேஷ் கணக்கு பற்று. இப்ப வெளிச்செல்வது என்னது? ரொக்கம். ஓகேயா? இது என்னது? சொத்து கணக்குல. இப்ப வெளிச்செல்வதை வருவை. வெளிச்செல்வது என்னது? ரொக்கம். இப்ப பெறுபவர் யாரு? கமலேஷ். கமலேஷ் கணக்கு பற்று 12,000. வெளிச்செல்வது ரொக்க கணக்கு வரவு. வெளிச்செல்றது என்னது? ரொக்கம். இப்ப 12,000 வரவுல வச்சிரும். கமலேஷிற்கு செலுத்தியது. விளக்க குறிப்பு. ஓகேப்பா? இது வந்து 14ஆம் தேதி நடந்த நடவடிக்கை. அடுத்த நடவடிக்கை என்ன? 18ஆம் தேதி வாடகை செலுத்தியது.
நம்ம வாடகை வந்து நம்மளுக்கு என்னது செலவு தானே. இப்ப வந்து இது என்னது வாடகைங்கிறது பெயரளவு கணக்கு. அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்று வைக்கணும். ஓகே. அப்ப வாடகை கணக்கு பற்று. கீழ வந்து என்ன பண்ணியிருக்கோம்? வெளிச்சென்றது என்னது? வாடகை வந்துட்டு குடுத்துருக்கோம். வாடகை குடுத்துருக்கோம், செலுத்தியிருக்கோம். அப்ப வந்து வெளிச்செல்வது என்னது? ரொக்கம் தான் வெளிச்செல்லுது. வாடகை கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. இப்ப வாடகை கணக்கு வந்து 18ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்திருக்கு. வாடகை கணக்கு பற்று ரூ. 500 போட்டுறணும். ரொக்க கணக்கு வெளிச்செல்றது என்னது? ரொக்க கணக்கு. இது வந்து ரூ. 500 வரவுல வச்சிரணும். இப்ப என்னது? வாடகை கணக்கு செலுத்தியதுன்னு விளக்க குறிப்பு குடுத்துறணும். நெக்ஸ்ட் நடவடிக்கை 25ஆம் தேதி ஹரியிடமிருந்து பெற்ற ரொக்கம். நம்ம வந்து ஹரியிடம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ரொக்கம் பெற்றிருக்கோம். அப்ப என்னது? உள் வர்றது என்னது? ரொக்கம். உள் வருவதை பற்றுவை. அப்ப ரொக்க கணக்கு பற்று. தருபவர் யாரு? ஹரி. ஓகேயா? இப்ப ஹரி வந்து நம்மளுக்கு தர்றாரு. அப்ப ஹரி கணக்கு வரவு. இப்ப 25ஆம் தேதி நடந்திருக்கு. ஹரி என்பவரிடம் வந்து ரொக்கம் பெற்றோம். ஓகேயா? ரொக்கம் உள்வருது. அப்ப ரொக்க கணக்கு பற்று 8000. ஹரி வந்து என்னது? தர்றாரு. அப்ப ஹரி கணக்கு வரவு 8000. விளக்க குறிப்பு என்னது? ஹரியிடமிருந்து ரொக்கம் பெற்றது. அடுத்த நடவடிக்கை என்னது? சொந்த பயன்பாட்டிற்காக பணம் எடுத்தது 4000. சொந்த பயன்பாட்டுக்கு நம்ம பணம் இப்ப எடுத்துட்டோம். ஓகேயா? அப்ப எடுத்தா என்னது? பெறுபவர். பெறுபவர் யாரு? எடுத்திருக்கோம். அப்ப எடுப்பு கணக்கு பற்று. என்ன எடுத்திருக்கோம்? ரொக்கம். ஓகே. அப்ப வெளிச்செல்வது என்னது? ரொக்கம். இப்ப ரொக்க கணக்கு வரவு. இப்ப எடுப்பு கணக்கு பற்று 4000 வந்து பற்றுல போட்டுறணும். ரொக்க கணக்கு வரவு 4000 போட்டுறணும். இது என்னப்பா விளக்க குறிப்பு? சொந்த பயனுக்கு ரொக்கம் எடுத்தது. ஓகேப்பா. இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.